ஒரு சக்கரை நீங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த சக்கரை பெரும்பாலும் நம்முடைய காஃபில, நம்முடைய டீல எல்லாத்தையும் நம்ம வந்து சக்கரை கலக்கி சாப்பிடுவோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா, ஆரம்பத்துல இந்த சக்கரைன்ற பழக்கமே இருந்தில்ல. அது நாள் பட வந்துச்சு. எதற்கு வந்துச்சுன்னு சொன்னா டேஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அதுக்கப்புறம் நாள் பட டேஸ்ட்டுக்குன்னு சொல்லி எல்லாத்துலயுமே சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ரீசெண்டா வந்து ஒரு ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு அப்படின்னா எல்லா சயின்டிஸ்ட் எல்லாமே ரிசர்ச் பண்ணி ஒரு ஆர்டிகிள் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதுல என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, உங்களுடைய உடலுக்கு, உங்களுடைய சரீரத்திற்கு சக்கரை அப்படின்ற ஒரு பொருள் தேவையே இல்லை, சக்கரைன்ற பொருளே தேவையில்லை. அப்ப எதுக்கு எல்லாருமே சாப்பிடுறாங்க, எதுக்கு சக்கரை அப்படின்றது இவ்வளவு முக்கியமா? எல்லாருமே ஒரு கடைக்கு ஒரு ரேஷன் வாங்க போனா சக்கரை இல்லாம ரேஷன் வாங்க மாட்டேன்னு இருக்காங்க. பாக்குறாங்க எல்லாத்தையும் ஒரு 3 கிலோ 2 கிலோ சக்கரை கொடுப்பா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு வந்துடுறாங்க. ஆனா சக்கரைன்றது தேவையே இல்லை அப்படின்னு சொன்னா ஏன் வருது? அது உங்களுடைய சரீரத்திற்கு உட்பட்டதல்ல, உங்களுடைய மனதிற்கு உட்பட்டது. உங்களுடைய சரீரத்திற்கு தேவையில்லை அப்படின்னாலும் ஏன் வாங்குறோம்? ஏன்னா அது உங்களுடைய மனதில் இருக்கு.